கிட்ஸ். அங்க உங்களோட ஸ்டால் இருந்துச்சு. நான் அப்படியே 1 ஆர் 2 டைம்ஸ் நடந்து அத ஒன்னொன்னா படிச்சு பார்த்தேன் என்ன அப்டின்ட்டு. எனக்கு அந்த ராகிங்கிற பேர பார்த்ததும் புடிச்சுது. சரி ஓகே சாம்பிள் வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம் அப்டின்ட்டு நான் வாங்குனேன். சார் அப்ப சொன்னாரு, "நீங்க சாப்ட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும், புடிக்கும்னு" சொன்னாரு. நான் ஓகே எவ்வளவோ பக்கம் இந்த ராகிய வாங்கி நம்ம சாப்ட்டுருக்கோம் குக்கீஸ. அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு நெனச்சுட்டே நான் வாங்குனேன். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் அகைன் அவங்க கிட்ட போய் எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். சீரியஸ்லி அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அதுல என்ன சொல்றது? அந்த டேஸ்ட் வந்து அதுல அப்படியே ஸ்டேவா இருந்துச்சு. அந்த ராகியோட ஃப்ளேவர என்னால அப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நான் எவ்வளவோ பக்கம் இந்த ராகி குக்கீஸ் இதெல்லாம் மில்லட் குக்கீஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கிட்ஸுக்கு எப்படியாவது குடுக்கணும். எனக்கு ராகி இதெல்லாம் புடிக்கும். நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம். குழந்தைங்களுக்கு அது குடுக்கவே முடிய மாட்டேங்குது. கம்பல் பண்ணாலும் முடியல. இத ஏதாவது வகையில குடுக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். அது எனக்கு நான் குடுத்ததும் என் பசங்க சூப்பரா இருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உடனே வந்து உங்ககிட்ட நான் ஒரு பேக் வேணும்னு சொல்ட்டேன். அதுக்குள்ள உங்ககிட்ட அந்த ராகி குக்கீஸ் வந்து காலி ஆயிடுச்சு. பட் நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே நீங்க எனக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்தீங்க. தேங்க் யூ சோ மச் அண்ட் தேங்க் யூ வெரி மச். அதோட டேஸ்ட் வந்து அப்படி இருந்துச்சு. நான் வந்து கிட்ஸுக்கு உங்ககிட்ட இன்னும் நெறைய இருக்கு. இப்ப உங்ககிட்ட ராகி, மில்லட்டோடது எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்க. ஒண்ணொன்னா வாங்கி மந்த்லி 1 ஆர் 2 பேக்ஸ் அது வாங்கி என் கிட்ஸுக்கு நான் அத குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதோட டேஸ்ட் வந்து டெலிசியஸ். அதோட டேஸ்ட் வந்து எப்படின்னா, உங்களோட எஃபோர்ட் நீங்க அதுல எப்படி போட்டிருக்கீங்கங்கிறத அந்த டேஸ்ட் வந்து சொல்லும். சீரியஸ்லி ரொம்ப எனக்கு புடிச்சிருந்துச்சு. தேங்க் யூ சோ மச். இத வந்து நான் கிட்ஸுக்கு ரொம்ப ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா, கிட்ஸுக்கு நம்ம இப்ப ஒரு ஹெல்த்தியானது எதையுமே குடுக்க முடிய மாட்டேங்குது. அவங்க அத அவாய்ட் பண்றாங்க ஏதாவது சொல்லி. பட் இந்த மாரி குடுக்கும்போது, அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. என் கிட்ஸ் இது பிடிக்கும்னு சொன்னது எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களோட ஸ்நாக்ஸ் இதுதான். தேங்க் யூ சோ மச் டூ நித்யம் ஃபுட்ஸ். தேங்க் யூ சோ மச் மேம்.